பாக்கியாவை விரட்டி விரட்டி லவ் டார்ச்சர் கொடுக்குற கோபி இனியா மூலியமா சுதாகர் வைத்த அடுத்தாப்பு இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ பாக்கியாவோட ஹோட்டலுக்கு லோக்கல் கவுன்சிலர் வந்து பிரச்சனை பண்ணுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட கோபி பாக்கியாவோட ஹோட்டலுக்கு வராரு. அங்கே வந்ததும் பாக்கியாவோட ஹோட்டலில் காலையிலிருந்தே நைட்டு முழுக்கவுமே உட்காந்து யார் என்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அந்த வகையில் கிடைக்கிற கேப்ல எல்லாமே பாக்கியாவை ரூட்டு விடுற விதமாக சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இதை பார்த்த செல்வியக்கா, கோபி சார் உன்னை தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க. பாக்கியாவும் கோபி எப்படியாச்சும் இங்கேருந்து போக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச போகிறாங்க. ஆனால் கோபி எதுக்குமே அசராமல் பாக்கியாவோட ஹோட்டலில் இருந்து வெளியே போகவே இல்லை. அந்த நேரத்தில் லோக்கல் கவுன்சிலர் வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு வராரு. ஆனால் கோபி கோவமே படாமல் காமெடி பண்ணி அந்த லோக்கல் கவுன்சிலருக்கு பயமுறுத்தி அங்கேருந்து அவரை கிளப்பி விடுறாரு. அதுக்கப்புறமா நேரம் ஆனதும் பாக்கியா ஹோட்டலிருந்து கிளம்புனதும் பின்னாடியே கோபியும் காரில் வர ஆரம்பிச்சிட்டாரு. இதை வேணாம் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா தடுத்தும் கோபி எதை பற்றியுமே யோசிக்காம பாக்கியாவோட காவலனா போகிறாரு. அதுக்கப்புறமா பாக்கியா வீட்டுக்குள்ளே போனதும் கோபி அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. அப்படி பாக்கியா தூங்க போகும்போது ஈஸ்வரி தனியாக இருக்கிறத பார்த்து பாக்கியா ஈஸ்வரியோட தூங்க போயிடுறாங்க. அடுத்ததா சுதாகர் நிதிஷ் ஆஃபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது இனியா அம்மாவோட ஹோட்டலை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சுதாகர் நிதிஷ் வேணாம் அப்படிங்கிற மாதிரி மறுப்பு தெரிவிச்சிட்றாங்க. உடனே இனியா, எனக்கு வீட்டில் சும்மாவே இருக்க போர் அடிக்குது, ஸோ இதை நான் பிரயோஜனமாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சுதாகர், உனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிக்குது அப்படின்னா உனக்கு ஒரு வேலை தரேன், உன் அம்மா வச்சிருக்கிற அந்த மெஸ்ஸை எப்படியாச்சும் இழுத்து மூட சொல்லு, ஏன்னா அதனால் எனக்கு பெரிய கௌரவ குறைச்சலாக இருக்குது, உனக்கு 2 நாள் நான் டைம் தரேன், அதுக்குள்ளே உங்கள் அம்மா கிட்ட பேசி அந்த ஹோட்டலை அடைச்சி விட்டு வீட்டில் இருக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி இனியா மூலியமாக பாக்கியாவுக்கு செக் வைக்கிறாரு. இல்லைனா உன்னோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுற விதமாக பேசிட்டு போயிடுறாரு. இனியாச்சும் நிதிஷ் அண்டு சுத்தாகரினுடைய சுயரூபம் என்னன்னு இனியா புரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை விட்டுட்டு பாக்கியா சொன்னபடியே நல்லா படித்து சொந்த காலில் சுயமாக நிற்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இனி இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.